உலக அகதிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தில் பல தேசத்தில் தஞ்சம் புகுந்து தங்களுடைய அடையாளங்களை தொலைத்து உலகம் முழுவதும் வாழும் கோடிக்கணக்கானவர்களின் வழிகள் இதோ. பல ஆண்டுகள் வாழ்ந்த வீட்டை பிரிவதென்றாலே நம் மனதை தாங்க முடியாத துக்கம் கவ்வும். ஆனால் தாங்கள் வாழ்ந்த தேசத்தை விட்டு பிரிந்து தங்களுடைய அடையாளத்தை தொலைத்து பிற நாட்டவரிடம் தஞ்சம் புகும் மக்கள் அகதிகளாக அடையாளம் காணப்படுகின்றனர். இப்படி கோடிக்கணக்கான அகதிகள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றனர். இரண்டாம் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட யூதர்கள், நிறவெறியால் ஒடுக்கப்பட்ட கருப்பின மக்கள், இலங்கையின் உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டு இந்தியா, கனடா, நார்வே உள்ளிட்ட நாடுகளில் தஞ்சமடையும் தமிழின மக்கள் என பல தேசத்து இன மக்கள் தங்களுடைய அடையாளங்களை தொலைத்து இரண்டாம் தர மக்களாக வாழும் அவல நிலை தற்போது உலகம் முழுவதும் நிலவி வருகிறது. அவர்கள் இங்கேயும் ஒரு குடியுரிமை இல்லாமல் அங்கும் குடியுரிமை இல்லாமல் ஒரு நிரந்தரமான இடம் இல்லாத ஒரு அகதி என்ற முத்திரையோடையே அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் என்கிறது இல்லை. எங்கள் பிள்ளைகளாவது சுதந்திரமாக போய் எங்களோட நாட்டுகளை வாழ்கிறதுக்கு இந்திய அரசு வலியுறுத்தி எங்களுக்கு ஒரு விடியலை தேடி தந்தால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதை எதிர்பார்த்திருக்கிறோம். நாங்கள் 1000 வசதிகள் கிடைத்தாலும் கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையைப் போலத்தான் தாங்கள் உணர்வதாக பிற தேசங்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் தங்களது நெஞ்சத்தின் குமுறல்களை வெளிப்படுத்துகின்றனர். என்றேனும் ஒரு நாள் போர் முடிந்து தாயகம் திரும்பும் தருணத்தை ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஈழத்தமிழ் சகோதரர்கள். தமிழகத்தில் தஞ்சம் புகுந்த அகதிகள் பிழைப்பு தேடி முறையான அனுமதி இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கும் சிறை கைதிகளாக வாழும் அவலமும் தற்போது அரங்கேறி வருகிறது. இது ஒருபுறம் என்றால், கடந்த பல ஆண்டுகளாக தங்களுடைய கணவனை பிரிந்து வாழும் பெண்களும் உண்டு என்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக உள்ளது. 2010 என் வீட்டுக்காரர் எனக்கும் என் பிள்ளைகளுக்காக நல்ல எதிர்காலம் தேடி தரத்துக்காக ஆஸ்திரேலியா போனவங்க. அவரோட சேர்ந்து 33 பேர் போனாங்க. இது வரைக்கும் 4 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. இப்படி பல சோக சுவடுகளை சுமந்து என்றேனும் ஒரு நாள் தாயகம் திரும்ப மாட்டோமா என்ற ஏக்கத்துடன் உலகம் முழுவதும் வாழ்ந்து வரும் அகதிகளின் ஏக்கம் தீர வேண்டும் என உலக அகதிகள் தினத்தில் பிரார்த்திப்போம்.